அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை அன்போடு நாம் வாழுவோம். நிலை வாழ்வை நாம் காணுவோம், நிலை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை அன்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலை திருப்பலியை நிறைவேற்ற உங்கள் பங்கு தந்தையிடம் அனுமதி கேட்டோம். அன்போடு வரவேற்றார். நாங்கள் மாமல்லபுரத்திலிருந்து வந்திருக்கின்றோம். திருக்குடும்ப தேவாலய பங்கு புதிய ஆலயம் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கின்றோம். அது நிமித்தமாக உங்களிடம் கலந்து பேச வந்திருக்கின்றோம். எங்கள் பங்கிலிருந்து எங்கள் பங்கு பேரவை தலைவர், செயலர், உறுப்பினர்கள், மகளிர் அணி இன்னும் எல்லாருமாக வந்திருக்கின்றார்கள். நாங்கள் உரிமையோடு பங்கு தந்தை தாமஸ் அவர்களை கேட்டு வந்ததற்கு காரணம், அவர் எங்கள் மண்ணின் மைந்தர், மாமல்லபுரம். அன்புக்குரியவர்களே, திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்துக்கும் ஊற்றான அந்த ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள், அன்பின் தெய்வம், கல்வாரியிலே கதற கதற தன் அன்பை எண்பித்து காட்டிய அவரை போற்றவும், துதிக்கவும், வாழ்த்தவும், நன்றி செலுத்தவும் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை அவருக்கு நன்றி திருப்பலியாகவும் புகழ்ச்சி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நாங்கள் ஒரு புதிய தேவாலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். 7 வருடங்களாக கொரோனா, முன்னாள் பங்கு தந்தையினுடைய மரணம், நிறைய சிரமங்களுக்கு மத்தியிலே, இறைவா உமது ஆலயத்திலே நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், உம் பாதத்திலே விழ வேண்டும், எங்கள் கண்ணீரை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பேராவலோடு இந்த ஆலயத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டி கொண்டிருக்கின்றோம். வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது.
அது நிமித்தம் உங்களது பேர் ஆதரவையும் உங்களது ஜெபங்களையும் உங்களது உதவியையும் நாடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் எப்படி ஆலயத்திலே பாடி துதித்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரோ, நீங்கள் எல்லாம் எப்படி அதிகாலை வேளையில் இங்கு திரண்டு வந்து இருதய ஆண்டவருக்கு அவரை புகழ்ந்து நன்றி செலுத்தி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றீர்களோ, அதுபோல நாங்களும் எங்களுக்கென்று ஒரு ஆலயம், அந்த இறைவனை காணவும் பாடவும் துதிக்கவும் அவருடைய கரங்களை பற்றி கொள்ளும் ஒரு சின்ன இடம், அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஒரு மிக முக்கியமான நாள். பெரிய மனுஷங்கள்லாம் பிறந்த நாள். கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள், இசைஞானி இளையராஜாவுடைய பிறந்த நாள், உங்கள் பங்கு தந்தை ஃபாதர் தாமஸுடைய பிறந்த நாள். அவரை அன்போடு உங்கள் அனைவர் சார்பாகவும் மாமல்லபுரம் மண்ணின் மைந்தர் என்பதால் இங்கு வந்திருக்கின்ற பங்கு பெற உறுப்பினர்கள், மகளிர் அணி, எங்கள் பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பர்த்டே. அன்புக்குரியவர்களே, மாமல்லபுரம் கலை நகரம், கல் நகரம், சிலை நகரம், மண் நகரம். கடவுள் கரங்களிலே நாம் எல்லாரும் ஒரு சிலைதான். அற்புதமாக பார்த்து பார்த்து செதுக்கிய சிலைதான், கடவுளால் செதுக்கப்பட்ட சிலை நாம். அவர் எதற்காக நம்மை செதுக்கி இருக்கின்றாரோ, படைத்திருக்கின்றாரோ, அதன் பயனை நாமும் நமது குடும்பங்களும் நம் சமூகமும் அடைய இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலி பங்கு தந்தைக்காகவும் அவரோடு இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். நமது திருப்பலியை ஜெபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்ற நமது குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நமக்கு முடிவில்லாத ஆனந்த பெருவாழ்வை அள்ளி தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரன்பும் பெருங்கருணையும் உள்ள கடவுளே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25, உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் அக்கரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க
செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கி இருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்த பொழுது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதையெல்லாம் தங்கள் சமயத்துள்ள சில கருத்து வேறுபாடுகளாத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு
மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு இத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே
இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருப்பலி கருத்துக்கள். நன்றி பலியாக சதீஷ், ஏஞ்சல், ஸ்டெஃபி, டெமியர் குடும்பம், பேட்ரிக் குடும்பம், சார்ல்ஸ், மோரிங், சகாயம் மேரி, ஜோஸ், ஜாய், ஜோபி, ரங்கநாதன், நந்தினி, ரீட்டா, வின்சென்ட், விஎஸ் பீட்டர் ரோஸ் மேரி, சகாயராஜ், அமுலோர் மேரி, கவிதா வெங்கடேஷ், எம்எஸ் ஜான், சாரா தயாளன், ஜெனின் அருள், ரஞ்சநாதன், நந்தினி இவர்கள் அனைவரும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக சுசிலா அன்னமேரி, இருதயராஜ் கருத்துக்கள் நிறைவேற, கமலா நான்சி விரைவில் திருமணம் நடைபெற, ஆஸ்வின் பிளஸிங், ஜாய்ஸ் நல்ல முறையில் படிக்க, ஜெசிகா, சுபாஷ், எடில் பீட்டர் திருமணம் நல்ல முறையில் நடக்க, விஜயகுமார் தொழில் வளர்ச்சி, தீனதயாளன் வீடு பிரச்சனை தீர இவர்கள் அனைவரும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்த ஆத்மாக்கள் எம்எஸ் ஜான் கனகராஜன் குடும்பத்தினர், மரியதாஸ், ரோசரி, பெர்னாண்டோ, ஜோசப் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே செபிப்போம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற உங்கள் பங்கு தந்தை அவரை வாழ்த்துகின்றோம். ஒரு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்க பாருங்க. மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலயத்தின் உதவி பங்கு தந்தை, என் அன்பு தம்பி, அருட்பணியாளர் கிளாட்வின். அதிகாலையில் கார் ஓட்டிட்டு வர்றப்போ ஒன்று சொன்னார் எங்களை, அதையே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிஷப்பு தன்னுடைய செக்ரட்டரி ஆண்ட ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நான் போகிறேன், ஒரு டாக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட போகக்கூடாது. முக்கியமான கான்ஃபரன்ஸு, பெரிய மனுஷங்களாம் வர்றாங்க. சரிங்க ஆண்டவரேன்னு செக்ரட்டரியும் ஒரு டாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு, இவரும் போய் அதை வாசித்துட்டு திரும்பி வந்ததும் கடும் கோவமா, ஏன் அறிவில்லை உனக்கு, 15 நிமிஷம் தானே உன்னை ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன், 30 நிமிஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்குற, என் மானமே போச்சு அப்படி. அவர் ரொம்ப பணிவாக, செக்ரட்டரி, ஆண்டவரே 15 நிமிஷம் தான் டாக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கீழே வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வாசிட்டுருக்கீங்க நீங்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி, இருதய ஆண்டவரை பற்றி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் திருப்பி உங்கள் கையில் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. அவருடைய அன்பு, அளவில்லாத அன்பு, கனிவான இரக்கம், கனிந்த இரக்கம், பேரன்பு, இரக்கம், மன்னிப்பு, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி திருப்பி திருப்பி அதை தான் சொல்ல முடியும். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற இசைஞானி இளையராஜா அவர் பாடின ஒரு பாட்டு, ஃபேமஸ் பாட்டு, பொண்ணை போல ஆத்தா என்ன பெற்று போட்டா, அதில் சொல்லி சொல்லி மாறாது, சொன்னா துயர் தீராது, தாயின் அன்பை பற்றி உருகி உருகி பாடுவார். இருதய ஆண்டவருடைய இதய துடிப்பு, அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்ல முடியும். அந்த துடிக்கும் சத்தம், அந்த இதயம் துடிப்பு என்னத்தை சொல்லுது? அன்பு, பாசம், இரக்கம், மன்னிப்பு. அதைத்தான் நாம் செய்யணும். அதற்காகத்தான் அழைக்கப்படுகின்றோம். என்னை நீ அன்பு செய்கின்றாயா? என்னை நீ நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசிக்காமல் இருப்பாயோ? என்னை நேசிக்கின்றாயா? நேசிக்கின்றாயா? 3 முறை வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்டோம். பேதுருவை பார்த்து கேட்குற, நீ என்னை நேசிக்கின்றாயா? அதே கேள்விதான் உங்களுக்கும் எனக்கும். நாம் இறைவனை, அந்த இருதய ஆண்டவர் நேசிக்கின்றோமா? அப்படின்னா அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மன்னியுங்க, நீங்கள் இரக்கம் காட்டுங்க, நான் உங்களை அன்பு செய்தேன், நீங்கள் அன்பு செய்யுங்க. வழியை காட்டிட்டார். இதை விட நான் என்ன சொல்கிறது? நான் வாழ்ந்து, இது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்து காட்டி விட்டேன். கல்வாரி மலை மேலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில உழுத நிலம் போல அடித்து தொங்க விட்டாங்க. இந்த கல்வாரி மலை முழுக்க கதறி கதறி
அன்பு 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 அதை தானே சொல்லுச்சு நமக்கு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, அருமையான பாடு. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு. எங்க பார்த்தோம்? கல்வாரி மலையில கதற கதற அந்த எக்கோ சத்தம். அந்த அன்பை அனுபவிப்பவர்கள் தான் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும். அதுதான் அன்புக்குரியவர்களே. உங்களுக்கு நான் இன்னைக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஒரு விஷயம், எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. நிச்சயமாக திருத்தலத்தில் நீங்கள் எப்பவுமே பாடுற பாடல் தான் அது. அந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுங்களா? நமது முன்னாள் பேராயர். உங்களுக்கும் எனக்கும் கூட. நானும் ஒரு காலத்தில் இதே மறை மாவட்டத்தில் இருந்தவன் தான். 10 வருஷம் இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். கசிமீர் ஞானாதிக்கம், டாக்டர் கசிமீர் ஞானாதிக்கம். அவருடைய அண்ணன், மூத்த அண்ணன் ஃபாதர் அம்ப்ரோஸ், அவர் எழுதின பாட்டு தான் அந்த ஃபேமஸ், அந்த காலத்து பழைய எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. அந்த பாட்டு எல்லாம் உமக்காக. அன்புக்குரியவர்களே, அந்த இயேசுவின் திவ்ய இருதயம் அது நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? அன்பு தான். இன்றைய வாசகம் தான் நம்ம ஸ்பெஷலாக எடுக்கல. இன்றைய வாசகம் தான் அது. பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? அன்பு செய்கின்றாயா? அப்பனா என்ன அன்பு செய்யறதோட கோயிலோட உன் கதையை முடிச்சுட்டு போகாத. வெளியில உன் அன்பை காட்டு. உன் சகோதர சகோதரிகளை நீ நேசி. என் மக்களை நீ பார். அவர்கள் படும் பாடுகளை நீ கேள். அதுதான் விடுதலை பயண நூல்ல 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு இல்லையா? என் மக்கள் படுகின்ற பாடுகளை நான் கண்ணுற்றேன். அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரல் என் காதுகளை எட்டிற்று. நீ போய் அவர்களுக்கு விடுதலை செய். மோசேக்கு கொடுத்த அதே கட்டளை தான் இன்றைக்கு திரு யோவானுக்கு அவர் கொடுத்த கட்டளை. என் நாடுகளை பேணி வளர். என் மக்களை பார். என் ஜனங்களை பார். உன் வீட்டில் இருக்கிற உன் மனைவி பிள்ளைகளை பார். உன் கணவனை பார். உன் சகோதர சகோதரிகளை நேசி. நேசிக்காமல் இருப்பாயோ? அவளுக்கு அன்பு செய், இரக்கம் காட்டு. உன் அன்பு செயலை நீ வெளியில காட்டு. அன்புக்குரியவர்களே, நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ், அவர் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு முதல் முறையாக திருப்பலி நிறைவேற்றி அவர் சொன்ன வார்த்தை, என் அன்பு மக்களே, ஒரு சின்ன இரக்க செயலை கூட்டுங்க, அது உலகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சின்ன இரக்க செயல், அதை நீங்கள் கூட்டுங்க. இரக்கமுள்ளவர்கள் தான் நிறைய காரியம் செய்கிறீங்க. அதில் ஒரு இரக்க செயலை கூட்டுங்க, பெரிய மாற்றம் உலகத்தில் நிறைவேறும். அப்போது ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். என்னை நேசிக்கின்றாயா? என் ஆடுகளை பார், என் மக்களை பார், உன் சகோதர சகோதரிகளை நேசி. உன் குடும்பத்தில் இருப்பவர்களை தப்பே செஞ்சாலும் அவர்களை மன்னித்து விடு. கருணை காட்டு, கனிவோடு இரு. செய்வோம். என நாம் அனுபவிக்கிறோம்ல அவர் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும். கஷ்ட காலத்தில் எங்கே போய் நிற்போம்? கஷ்டப்படுறவனுக்கு கடைசி கதி மோட்சம் என்ன? இந்த கடவுளை தவிர வேறு யாரும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கரம், அதுதான் நம்ம கட்டி தழுவோம். அந்த கடவுளை நம்ம எங்கே உணர முடியும்? இங்கே தான். அதுக்கு தான் காலை நேரத்தில் இவ்வளோ பேர். எங்கள் திருவிழா கூட இவ்வளோ தூரம், இவ்வளோ எங்கள் ஆண்டு திருவிழா கூட இவ்வளோ மக்கள் வரமாட்டாங்க. காலை திருப்பலிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்குங்க. ஏன்னா பயங்கர ஷாக் ஆகி போச்சு. எங்கள் பங்கு பெற தலைவர் அவங்கள பேசிகிட்டு இருந்தோம், இவ்வளோ ஜனங்க வராங்க அப்படின்னு. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் தான் நம்ம ஆண்டவருடைய அருமையை சுவைக்க முடியும். இந்த ஆலயத்தில் தான் நம்முடைய கண்ணீர் கதறலை கொட்ட முடியும். இந்த ஆலயத்தில் தான் கடவுளுடைய கருணையையும் கனிவையும் அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் நாம் அனுபவிக்க முடியும். எப்படி ஒரு மாட்டில், பசு மாட்டில் உடம்பு முழுக்க ரத்தம் தான், ஆனால் அந்த மடி காம்பிலே பாலாய் வருவது போல எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். ஆனால் தேவாலயத்தில் அவருடைய திருப்பிரசன்னம் இருக்கின்ற இடத்திலே அதை நாம் அனுபவிக்க முடியும். கண்களை மூடி, இறைவா உன் சன்னதி தானே எனக்கு நிம்மதி. அதற்குத்தான் ஆலயம், ஒரு புதிய தேவாலயம். மாணிக் பாஷா கட்டிட்டு போயிட்டாரு இல்லைங்களா? தும்மா போயிட்டாரு. எல்லாம் சேர்ந்து அதை பராமரிக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்ற எங்கள் மண்ணின் மைந்தர் தாமஸ், ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு ஆலயம் எங்களுக்கும் வேணும் அப்படின்ற ஆசையில தான் இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு ஆலயம்
சொந்தமும் வேண்டாம், பந்தமும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், நிம்மதி வேண்டும் இயேசுவே, உன் சந்நிதி வேண்டும் இயேசுவே. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞர் எழுதின பாட்டு தான். சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி உன் சந்நிதி, ஆலயம். தான் பாடினார் சங்கீத மகாராஜா தாவீது. 84வது சங்கீதம், முதல் வசனம், 2வது வசனம். இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இந்த நற்கருணை பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் நிர்வாணமாக ஆடி பாடினார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆலயம் வேணும். கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு இருந்துகிட்ருக்கோம். ஒரு சீக்கிரம் ஒரு தேவாலயம் வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான், ஒரு பேர் ஆசையோடு வந்துருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கையை ஊனி கரணடிச்சு பார்க்குறோம். நடக்க மாட்டேங்குது. 7 வருஷமாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்தினுடைய அருமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அது இல்லாதப்போ தான் தெரியும். வெயிலில் தான் நிழலின் அருமை தெரியும். கோயில் இல்லாமல் இருக்கிறப்ப தான் அதனுடைய அருமை புரியும். அந்த கஷ்டத்தில் தான் உங்களுக்கு எங்கள் கண்ணீரை உங்கள் கையில் கொட்டலான்னு தான் வந்திருக்கோம். அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு கூடும், உன் ஆலய மாடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏழை நான் உன்னை, உன் திருமுக தரிசனத்தை பார்க்க ஒரு சின்ன இடம் எனக்கு கொடு. அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் உன் மாடங்களில் இடம் இருக்கு. உன் தேவாலயத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் கொடு. சங்கீத மகாராஜன் எழுதிய அதே 84வது சங்கீதம். வேறு இடத்தில் நான் 1000 நாள் இருப்பது என்ன பெரிய சுகம்? கிடையவே கிடையாது. ஆனால் உன் ஆலயத்தில் ஒரு நிமிடம் இருந்தால், அந்த ஒரு நிமிட தரிசனம், ஒரு நிமிட நிம்மதி, ஒரு நிமிட பேரானந்தம், அது எங்களுக்கும் கொடு. அன்புக்குரியவர்களே, 84வது சங்கீதம், அதை உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன். இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நாங்களும் பாடி மகிழ வேண்டும். உம் ஆலயத்திலே நாங்களும் வந்து முழந்தால் படியிட வேண்டும். எங்கள் கஷ்டங்களை, எங்கள் கண்ணீரை உம் காலடிகளை பற்றி கொண்டு கதறி அழ வேண்டும். ஒரு சின்ன இடம் எங்களுக்கு கொடு. இந்த ஒரு பேர் அவளோடு இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். திருப்பலி முடிந்ததும் நிச்சயமாக வெளியிலே நாங்கள் இருப்போம். தப்பாக நினைக்காதீங்க. இல்லாதவங்க கேட்கறது இறக்கப்படுற அந்த திரு இருதய ஆண்டவரான்னு தான் வந்து கேட்கணும். தாமஸாண்டு தான் கேட்கணும். உங்களோட தான் கேட்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பூசையில் நன்மை முடிஞ்சதும் வழக்கமான அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆலயத்தை பற்றி சொன்னேன். எங்கள் மக்கள், எங்களுது நாங்கள் சின்ன பங்கு, 250 குடும்பம் தான் மொத்தமே பங்கு. அதுவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க தான் பெரும்பாலும், அன்றாட கூலிகள் தான். அவங்களால முடிஞ்சு தலை வரைக்கும் போட்டாங்க. கோபுரம் எழுப்பில் இன்னும் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடிக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க வேலை முடிய. இதை பற்றி வழக்கமாக புலம்புறா போல் சொன்னேன். திருப்பலி முடிஞ்சதும் ஒருத்தர் வந்தார். வந்து ஃபாதர், நான் எக்மோர் பேரிஷ்லேருந்து வந்தேன், திரு இருதய ஆண்டவர் சேக்ரட் ஹார்ட் பேரிஷ்லேருந்து வர்றேன். நான் பிக்னிக்காக பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே கோயில் இருக்குன்னு பூசைக்காக வந்தேன். அவருடைய அனுமதி வாங்கலை. எனக்கு தெரியும் அவர் பேரெலாம், நாங்கள் ரசீதெல்லாம் கொடுத்துருக்கோம். சின்ன ஃபாதர் தான் கொடுத்தாரு. ஒரு அனுமதி வாங்காததுனால அவர் பேரை நான் சொல்லலை. நான் வந்து என்ன பண்ணார், 2000 ரூபாய், கோயிலுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என் கையில் நான் பிக்னிக் வந்தோம் ஃபாதர், சும்மா சுற்றி பார்க்க வந்தோம், இதான் இருக்குது வச்சுக்கோங்க, பின்னாடி நான் ஹெல்ப் பண்ணுறேன், 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட பேசி வச்சு அவர் வர சொல்லியிருந்தார் பூசைக்கு. ஓ, இந்த எக்மோர் கடவுள் கண்ணை திறந்துட்டார், எக்மோர்லேருந்து இது நல்ல காரியம் நடக்க போகுது, ஏதோ ஒரு வழியில் இந்த கோயில் முடிகிறதுக்கு கடவுள் சித்தமாகி இருக்கின்றார் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த காலத்தில் நான் எழுதின பாட்டு, ஓம் சித்தமே, ஓம் சித்தமே, இறைவா உம் சித்தம் தான் என் வாழ்நாள் முழுவதும் நடக்கிறது எல்லாம் உன்னுடைய சித்தம். ஒரு நாள் விடிவதும் ஒரு நாள் முடிவதும், நான் வாழ்வதும் வீழ்வதும் எல்லாமே உமது திருச்சித்தத்தின்படியே. ஆமென். சரண் அடைஞ்சிட வேண்டியது தான். கடவுளுடைய திருவுளத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த எக்மோரில் அந்த பாரிஸ்லேருந்து வந்த அந்த சகோதரர் 2000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு சின்ன ஃபாதர் ரசீது வாங்கிட்டு போனார். கடவுளுடைய திருவுளம். அன்புக்குரியவர்களே, எங்கள் ஆலயத்தை பற்றியும் மாமல்லபுரம் பங்கு, அதுக்காக தான் எங்களுடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், செக்ரட்டரி, அப்புறம் மகளிர்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்திருக்கோம். சின்ன ஃபாதர் கூட வந்திருக்கிறாரு. உங்களிடம்
உங்களது இரக்கத்திற்காகவும் உங்களது அன்பிற்காகவும் உங்கள் பாசத்திற்காகவும் உங்கள் ஜெபத்திற்காகவும் தாழ்பணிந்து வேண்டுகின்றேன். ஆண்டவருடைய அன்பை போற்றுவோம். சாதாரண அன்பு கிடையாது. கல்வாரி நாயகன் கழுமரத்து மலர் தனது அன்பை சொல்லால் மட்டுமல்ல செயலால் என்பித்து காட்டியவர். கதற கதற துடிக்கின்ற அந்த அன்பை நாம் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கின்றோம். நன்றி செலுத்துவோம். நாமும் பிறரை, நமது குடும்பங்களில் இருப்பவர்களை, நம் சமூகத்தில் இருப்பவர்களை, நம் பங்கில் இருப்பவர்களை மனதார நேசித்து, மனதார இரக்கம் கொண்டு, மனதார மன்னித்து, மனதார ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை தொடர்வோம். இறுதி ஆண்டவர் நம்மோடு என்றும் இருப்பார். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவரலும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, கல்வாரி நாயகன், கழுமரத்து மலர், பேரன்பின் பெருங்கடல், தன் அன்பை கல்வாரி குன்றிலே கதற கதற எடுத்து காட்டியவர். நம்மை நேசிக்கின்ற தெய்வம் நாமும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். தன் கட்டளையை நிறைவேற்ற நமக்கு உரமூட்ட வலுவூட்ட தனது உடலையே உடைத்து உணவாக தருகின்றார். உன்ன அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா.
நிரந்தர வாழ்வின் தேவா, நிம்மதி வாழ்வாய் இனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் வாழ்வின் மூலமாயின் உயிர் இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு உம்மை புகழ செய்யும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பங்கு பெறு. தந்தை அவர்களே ஏற்கனவே சொன்னது போல அவங்களுடைய ஆலய கட்டுமான அந்த பணிக்காக ஒரு சிறிய காணிக்கை இப்போ எடுக்க இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய தாராள காணிக்கைகளை அந்த பங்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களே முன் வந்து இப்பொழுது இந்த காணிக்கை எடுப்பார்கள். ஆகவே அந்த பங்கு வாங்க கொஞ்சம் பங்கு பேரவை கவிதை வாங்க, உண்டியல்களுக்கு வரணும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரைதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹிருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்களோடு அருளை பெற்று வரம் தாரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. ஃபாதர் சொன்னது போல் வெளியில் இருப்போம். நாள் முழுவதும் நீங்கள் வந்து எங்களை சந்திக்கலாம். ஒரு நன்றியின் அடையாளமாக பிறந்தநாள் கொண்டாடுகின்ற
உங்கள் பங்கு தந்தை எங்கள் மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் தாமஸ் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பிறந்த நாள் அடையாளமாக ஒரு பொன்னாடை பொட்டுமாறு எங்கள் பங்கு பேரவை தலைவர் திரு பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல் ஒரு அன்பு பரிசை வழங்க எங்கள் பங்கு பேரவை செயலர் திரு ரமேஷ் அவர்களையும் மேலே அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. பேரன்பும் பெருங்கருணையுமான கடவுளே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் திரையும் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். இயேசுவின் திரையும் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். எனக்காக அது உனக்காக இங்கே துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக இங்கே துடிக்கும் இதயம். இங்கே துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். அன்பில் பற்றி எரியும் இதயம். அன்பில் பற்றி எரியும் இதயம். முள்ளால் குத்தப்பட்ட இதயம். எனக்காக அது உனக்காக இங்கே துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக இங்கே துடிக்கும் இதயம். இங்கே துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள்